ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வீஸ்கர் வேர்ல்ட். போன வீடியோவில் எங்களுடைய கேர் லெட்டர் பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். மூணாறுலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே ஈவினிங்கில் ஒரு கலரிங் ஷோ பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கு மேலே பெருசாக நம்ம வெளியே எங்கேயும் சுற்ற முடியாது. அதனால் இந்த ஷோக்கு போகலாம் அப்படின்னு டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கலரி கேரளாவோட முக்கியமான ஒரு வேறு விளையாட்டு. ஸோ அதை நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எல்லாரும் போயிருந்தோம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறத விட நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். மறுநாள் காலையில் நாங்கள் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ட்ரிப்போட கடைசி நாளில் நாங்கள் ஆலப்புழா போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹவுஸ் போட்டு. நாங்கள் மொத்தம் 6 பேருன்றதுனால ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் போட்டால் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் மாதிரியே வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. நாம் எவ்வளோ பேர் போகிறோன்றதை பொறுத்து வேறு சைஸில் அங்கே நிறைய ஹவுஸ் போட்டிருக்கோம். சிங்கிள் பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம். அதே மாதிரி ஒரு பெரிய குரூப்பாக போனோம்னா நிறைய பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரியும் கூட அங்கே ஹவுஸ் போட்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெரிய சைஸு, அதாவது 10 பேருக்கு மேலே பெரிய குரூப்பாக போனோம்னா இந்த போட் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹவுஸ் போட்டில் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் உட்காந்துருப்பார். இவர் தான் போட்டு ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறவர். அது பக்கத்தில் ஒரு சின்ன வராண்டா மாதிரி இருக்கும். இங்கே நம்ம செருப்பெல்லாம் உள்ளே போட்டு போக அலோ பண்ண மாட்டாங்க, வெளியே தான் விட்டு போகணும். நாங்கள் போயிருந்த போட்டில் கீழே இருந்த டெக்கில் 3 ரூம் இருக்கும். மேலே போகிறதுக்கு வழி இருக்கும். அதுக்கு மேலே டைனிங் ஏரியா, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சோஃபாலாம் போட்டிருப்பாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற 2 ரூம்ஸ் இருக்கும். இங்கே காமனாக ஒரு வாஷ் பேஷன் செட்டப் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா ரூமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஒரு காமனாக பெரிய பெட் போட்டிருப்பாங்க. உள்ளே தேவையான அளவுக்கு பவர் சாக்கெட், சுவிட்ச் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஏசி இருக்கும். ஆனால் போட்டு ஹால்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஏசி ஓடும். போட்டு ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி பவர் ஏசிக்கு பத்தாது. அதனால் ஓடும்போது உங்களுக்கு ஏசி ஒர்க் ஆகாது. பெரும்பாலும் எல்லா போட்லேயும் அப்படி தான். பாத்ரூமில் ஷவர் எல்லாமே வெல் எக்யூப்டாக இருந்துச்சு. உள்ளேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்கும். ஒரு ஹோட்டல் ரூமில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே மேட்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரூமில் இருக்கும்போது கூட இந்த விண்டோ ஓப்பன் பண்ணோம்னா நல்லா வியூ தெரியும். அதே மாதிரி சீலிங் லைட்டிங், இன்டீரியர் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பர் டெக்ல பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக் சவுண்ட் செட்லாம் கொடுத்துருந்தாங்க.
தண்ணி பக்கமாக இருக்கிற வீடுங்க, கடைங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து சொந்தமாக ஒரு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் வண்டி வச்சுருக்க மாதிரி இவங்க போட் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு அவங்களுடைய ஓன் போட்லேருந்து போயிட்டு வந்துடுவாங்க போல். நாங்கள் போயிட்டுருக்கும் போது போட்டை ஒரு இடத்துல நிறுத்தினாங்க கொஞ்ச நேரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைங்க இருந்தது. அதே மாதிரி நிறைய மீன், எறா, நண்டு இந்த மாதிரி விஷயம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுத்தோன்னா நம்ம போட்டில் இருக்கிற கிச்சன்லேயே வந்து நமக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அது தனியாக சார்ஜ் பண்ணுறதில்ல. பட் தேவையான பொருளை மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா போதும். நமக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும் போது அதையும் சேர்த்து சமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் விலை தான் வந்து அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் இறாலும் கனவாயும் வாங்கி கொடுத்தோம். அங்கேருந்து கிளம்பிட்ட அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் ஸ்டாப் பண்ணாங்க. லஞ்சு சமயத்தில் வந்து போட்டு ரன் ஆகிட்டு இருக்காது. எங்கேயாச்சும் ஒருத்தர் ஹால்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா வந்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் நமக்கும். ஆலப்புழா போட் ஹவுஸ் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக புக் பண்ணும்போது அதில் 3 வேளை சாப்பாடுமே வந்து இன்க்ளூசிவாக இருக்கும். லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்னு எது எடுத்தாலுமே டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மெனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா போட்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். லஞ்சுக்கு எங்களுக்கு சோறு, சாம்பார், ரசம், கொஞ்சம் வெஜிடபிள் சாலட், அப்பளம், அப்புறம் வறுத்த மீன், அப்புறம் கொஞ்சம் பொரியலும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து குவான்டிட்டியும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour பிரேக் அப்புறமா போட் எடுத்தாங்க. ஹவுஸ் போட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நமக்கு கொஞ்சம் வேகமாக போகணும், அட்வென்ச்சரஸாக எதனா பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம பக்கத்துலேயே ஸ்பீட் போட் கூட கிடைக்கும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதை ஹையர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். டிராஃபிக் கம்மியாக இருக்கிற இடத்துல கேட்டிங்கன்னா கேப்டன் நம்மளே போட் ஓட்ட அலோவ் பண்ணுவார். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சமயத்தை. இந்த மாதிரி ரீல்ஸும் ஈவினிங் ஆனதும் சுட சுட ஸ்நாக்ஸும் டீயும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டீ வேணுமா, காஃபி வேணுமா நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிற ஒரு ரூல்ஸ் படி 5 மணிக்கு மேலே வந்து எந்த போட்டும் எடுக்கக்கூடாது. அதனால் எல்லா போட்டுமே பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஹால்ட் பண்ணிடுவாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் கொஞ்சம் ஆலப்புழா டவுனுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஹால்ட்டிங் டைமில் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி கயாக்கிங் போட்லாம் கிடைக்கும். அதை நம்ம தனியாக ஹையர் பண்ணிவிட்டு சும்மா சுற்றிட்டு வரலாம் போயிட்டு. டின்னர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்பாத்தி, வெண்டைக்காய் கறி, அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாங்கி கொடுத்துருந்த ஸ்வீட்டும் எறா கிரேவியும் கூட தனியாக பண்ணாங்க எங்களுக்காக.
ஓவராலாக இந்த 3 நாள் ட்ரிப்பு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. நிறைய புது இடங்கள் போனோம், நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு இதில் கிடச்சிது. எங்கள் எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு பயணமாக இது அமைஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி.